என் உயிர் உள்ளவரை கடைசி வரைக்கும் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில் உள்ளவன் நான். ஒரு நாளும் ஒருமையில் நான் பேசினதே கிடையாது. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களையும் தான் சொல்லுவேன் நான். அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். அதனால் ஒருமையில் பேசுவதனால் வென்றுட்டதாக இருக்க முடியாது. அவரோடு களத்தில் நின்று கருத்தில் மோதி நான் ஜெயிக்கணும். அதில் நான் உறுதியாக இருக்கும். அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியலை. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போல தான் நடந்து முடிந்ததாக நான் பார்க்குறேன் நான். ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்கள் நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னால் இதை நீங்கள் டிவியில் உட்காந்தே சொல்லியிருக்கலாமே. இன்னொரு முறை சொல்லணும். அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது.